ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம், திருச்சி மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற எல்லாம் திருச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு கனகத்தை சேர்ந்த நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய முஸ்லீம் சட்டமன்ற தியாகராஜன் அவர்களே, நம்முடைய மத்திய மாநில திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களே, வண்ணச்சொல் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களே, உப்பிலியபுரம் சட்டமன்ற உறுப்பினர் துறையூர் சார், 3 மாவட்டங்களில் வந்திருக்கின்ற நகரக்கழக நிர்வாகிகளே, பகுதிகள நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர், ஒன்றிய பகுதிகள அமைப்பாளர்களே, மேடையில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்களே, கொண்டு வருகின்ற 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் நம்முடைய தமிழகத்திலேயே ஒரு சிறப்பான திராவிட ஆட்சி நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் தளபதி அவர்கள் திருச்சிக்கு வருகை தந்து நம்முடைய திருச்சி மாநகரத்திலே நீண்ட நெடுங்காலமாக முக்கியமான கட்டம். திருச்சிக்கு 2 அமைச்சர் கொடுத்தார். 2 அமைச்சர் கொடுத்தார் என்றால் ஒருவர் பேருந்து நிலையம் உருவாக்கினால், ஒருவர் நூலகம் உருவாக்குகிறார், ஒருவர் பாலம் கட்டினால், ஒருவர் ஸ்மார்ட் பள்ளியுடன் 150 கோடியிலே கட்டுகிறார், சர்வீஸ் சாலையை அமைப்பதற்குரிய முயற்சி எடுக்கிறார். அவருடைய துறையிலே அவர் திருச்சி மாவட்டத்திற்கென்று மற்ற மாவட்டங்களில் இருக்கிற பணியை போல திருச்சி மாவட்டத்திலே முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் நகராட்சி நிர்வாகத்துறை மட்டுமல்ல, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல்வேறு பணிகளை இந்த திருச்சி மாவட்டத்துக்கு செய்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த 4 ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிற தொகை 30,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கே கூட அது அவ்வளவு பணமா என்றெல்லாம் கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படியே ஒவ்வொரு வரியாக எழுதி இன்னும் கூடுதலாக வரும் ஒரு 30,000 கோடி என்று கணக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். எங்காவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இங்கு இருந்திருக்கிறது. அப்போது 2 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய காலத்திலே இந்த திருச்சி மாவட்டத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் கொண்ட பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்க வைக்கிற பணியை நம்முடைய கழக தோழர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். எனவே வெற்றி பெற்ற போது தலைவர் சொன்னார்கள், 100% வெற்றி பெற்ற திருச்சி மாவட்டம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அதிகமான நலத்திட்டங்கள், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை செய்திருக்கிறார், சொல்லாததே நமக்கு செய்து தந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் தான் நமது பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு வருகிறார். பேருந்து நிலையம் வந்து தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி பேருந்து முனையம் என்று பெயர் வைத்து அது சிறப்பாக மார்க்கெட் 220 கோடியிலே மார்க்கெட் வருகிறது. 220 கடைகள் இருக்கிறது. அந்த 230 கோடி மார்க்கெட்டே தந்தை பெரியார் பெயரில் அந்த மார்க்கெட் அமைக்கிறது. நமது கனவர வாகனம் நிறுத்த இடம் பேருந்து அண்ணா பெயரில் அமைகிறது. எனவே கிட்டத்தட்ட நம்முடைய கழக தலைவர்கள், கழகத்தை உருவாக்கியவர்கள், கழகத்தை வளர்த்தவர்கள், 50 ஆண்டு காலம் இந்த கழகம் தமிழ்நாட்டிலே வேறுபடுவதற்கு உழைத்த அத்தனை தலைவர்களுடைய பெருமையும் அந்த இடத்தில் இருக்கிறது. இது இன்றைக்கு நம்முடைய துவாக்குடி வரை செல்கின்ற பாதை 4 வழி சாலையாக மாறுகிறது. அதுவும் நம்முடைய கரூர் ரோட்டில் இருப்பது 4 வழி சாலையாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, எலிவேட்டட் ஹைவே என்று வருகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய எப்படி கத்திப்பாராவில் இருக்கிற அந்த பாலம் போல இங்கேயும் அந்த தாமரை வடிவில் இந்த பாலம் வருகிறது. அது மட்டுமல்ல, 400 கோடி ரூபாய் செலவில் ஐடி பார்க் வருகிறது. வேலை செய்யக்கூடிய ஐடி பார்க் வருகிறது. எல்லாம் ஒரு இடத்திலே திருச்சி மாவட்டம் இப்போது விராலிமலை வரை கிட்டத்தட்ட அது வளர்ந்து வந்துவிட்டது. இன்னும் 5 ஆண்டு காலத்தில் திருச்சியினுடைய அப்படியே சுவிட்சோடாகும். திருச்சியிலிருந்து நேரடியாக திருவள்ளூர் பகுதியில் துவாக்குடி வரை அனைத்து நிலங்களையுமே தொழில் மயமாக மாற்றுவதற்கு அதை உருவாக்கிவிட்டார்கள். விராலிமலை வரை உருவாக்கிவிட்டார்கள். எனவே ஒரு புதிய நகரத்தையே உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தலைவரை அவர்கள் வருகிறார்கள். இங்கு ஏற்கனவே நாம் 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது வருகிற தேர்தலிலும் அதே வெற்றியை நிச்சயமாக பெறுவோம். தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இவர்தான் வேட்பாளர் என்று
தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, அதை வெற்றி பெற்றுக் கொண்ட செய்தி காலநிலை வாழ்வது நம்முடைய 3 மாவட்ட செயலாளர் நாம் உட்பட இருக்கிற கழகத்தினுடைய கடமை. அதை உணர்த்துவதற்காக தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. 2026 தேர்தல் இப்போதே நாம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை கழகத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நாம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். தலைவர்கள் வருகிற போது எங்களுக்கு பல் மருத்துவமனை வேண்டும், சித்தா மருத்துவமனை வேண்டும் என்றும், அன்னித்துறை சாலை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சாலை, அந்த சாலை போனதில்லை, அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு தர வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய தலைவரிடம் கேட்டிருக்கிறோம். தலைவரும் அவர் என்ன முடியுமோ நிதித்துறை நிதி ஏற்ப நிச்சயமாக அறிவிக்க இருக்கிறார். காலை 11 மணி அளவில் 11:30 மணி அளவில் நமது விமான நிலையம் வருகிறார். விமான நிலையத்திலே ஒரு அதிகமான வரவேற்பு என்பதால் உடனடியாக தேவை இருக்கிறது. கழக தோழர்கள் நிர்வாகிகள் மட்டும் வரவேற்று நேரடியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருவள்ளூர் பகுதியில் 150 கோடி செலவில் ஒரு ஸ்மார்ட் பள்ளியை கட்டியிருக்கிறார். அதை திறந்து வைத்துவிட்டு நேரடியாக நம்முடைய சர்க்கிட் ஹவுஸ் வந்து விடுகிறார்கள். நமது ஓய்வு மாலையில் இருக்கிறார்கள். மாலை 5 மணியிலே கிளம்புகிறார்கள். மாலை 5 மணியிலே சர்க்கிட் ஹவுஸிலிருந்து தொடர்ந்து புறப்பட்டு நமது மேம்பாலம் வழியாக நமது தலைமை தபால் நிலையம், அதுக்கு பிறகு கேம்பஸ் ஸ்கூல், அதுக்கு பிறகு நம்முடைய கோர்ட் வளாகம், அதுக்கு பிறகு நேரடியாக பொது மருத்துவமனை அங்கு, அது முடிந்தவுடன் புத்தூர் 4 ரோட், அது முடிந்தவுடன் தில்லை நகர் 11வது கிராஸிலிருந்து 1வது கிராஸ், அது முடிந்தவுடனே நம்முடைய சாலை ரோடு வழியாக அறிவாலயம் வருகிறார். அறிவாலயத்திலே கழக தோழர்கள் அனைவரையும் நம்முடைய பொறுப்பில் இருக்கிற அனைவரையும் சந்தித்து தலைவர் பேசுகிறார். பேசுகிறதோடு மட்டுமல்ல, அவரோடு இருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சி முடித்து இரவு நேரடியாக நம்முடைய சர்க்கிட் ஹவுஸ் அவர்கள் சென்றார்கள். மறுநாள் காலை 9 மணிகளில் கிளம்பி நமது மன்னார்குளம் வழியாக சர்க்கிட் ஹவுஸிலிருந்து மன்னார்குளம் வழியாக கிராமம் எடப்பட்டி புதூர் நேரடியாக பெரியார் மார்க்கெட்டை அடிக்கல் நாட்டி அண்ணாவுடைய கனரா வாகனத்தில் திறந்து வைத்து அங்கு அண்ணா சிலை, பெரியார் சிலை, கலைஞர் சிலை திறந்து வைத்து பேருந்து நிலையத்தை திறந்து மேலே 100 பேருந்துகளுக்கு மேலாக இருந்ததை தொடங்கி வைத்து கொடியரசு தொடங்கி வைத்துவிட்டு கீழே இறங்கி நான் மேம்பாடு இருக்கின்றேன். பேருந்து நிலையத்தை மேலிருந்து கீழே இறங்கி நேரடியாக நம்முடைய விழா மேடைக்கு வருகிறார்கள். விழா மேடைக்கு வருகிற போது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வருகிற போதே அவர்கள் தருகிறார்கள். வந்து விழா மேடையிலே வந்து அமைகிறார்கள். 42,000 பயனாளிகள் அங்கே நேரடியாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பயனாளிகளுக்கெல்லாம் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். இந்த பயனாளிகளுக்கு அரசு சார்பாக 1000 கோடி ரூபாய்க்கு உள்ள நலத்திட்டங்களை வழங்குகிறார்கள். எனவே பேருந்து நிலையமே 450 கோடி, டெக்டர்கள் 130 கோடி, 220 கோடி மார்க்கெட், 300 கோடி 330 கோடி ரூபாயில நூலகம், 125 கோடியில நம்முடைய ஸ்மார்ட் கிளாஸ் பாலம், நம்முடைய கோரையாறு பாலம் கிட்டத்தட்ட 3 பகுதிகளாக வந்து அது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய், 350 கோடியில பாலம் வந்து சிமெண்ட் சாலையாக கோரையாறு சாலை இருக்கிறது. அனைத்துமே தலைவர் பார்வையிடுகிறார்கள். அந்த பணியை முடித்துவிட்டு விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருச்சி ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைந்த, அப்படி வளர்ச்சி அடைவதற்குரிய அறிவுகள் அனைத்தும் வந்துவிட்டது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது இன்னும் பல திட்டங்களை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிற கழக தோழர்கள் கடந்த காலம் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அந்த 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்த போது அவர்கள் திருச்சியில் என்ன செய்தார்கள்? இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில் நிச்சயமாக எடுத்துரைக்க வேண்டும் என்றுதான் இப்போது நான் இறுதியாக வருகிறேன். எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் கூட்டணி பெரிய கூட்டணி சேர்ந்தாலும் எடப்பாடி தினத்தவர்கள் சொல்றாரு. ஏற்கனவே இந்த கூட்டணி அவர்களோட இருந்ததுதான். பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அவர்களோட இருந்ததுதான். அவர்களோடு இருந்த கூட்டணியில் தான் நாம் வெற்றி பெற்று ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அமைந்திருக்கிறார்கள். இப்போது தலைவர் செய்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் என்பது மகளிர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றிருக்கிறது. இது நிச்சயமாக மகளிரெல்லாம் எப்படி ஒரு காலத்தில் இந்தியாவுக்கெல்லாம் வாக்களித்தார்களோ அதே மாதிரி இன்னைக்கு தலைமுறைக்கு தான் மகளிர் வாக்களிப்பார்கள் என்ற அந்த நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்முனை அளவு கூட கவலைப்பட வேண்டாம். அவர்கள் சொல்கிறார்கள் என்பது வழக்கு கூறுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். எங்களை அந்த அமைச்சராக இருக்கிறவர்கள் மீது எல்லா பேர்களையும் வழக்கு போட்டு மிரட்டுகிறார்கள்.
அனைத்தையும் தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு என்பது தளபதிக்கு தான் இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, உள்ளபடியே சொல்கிறேன். இன்றைக்கு அவருக்கு தான் தமிழ்நாட்டிலே ஒரு லீடர் என்று சொன்னால் தளபதியை மட்டும்தான் சொல்ல முடியும். எதிரில் இருக்கிற யாரையும் அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தினந்தோறும் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை பார்க்கிறோம் என்று. ஏற்கனவே உங்களை பார்ப்பதுதான், மீண்டும் நிச்சயமாக உங்களை நாங்கள் பார்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்களை பார்ப்பது மட்டுமல்ல, மீண்டும் தளபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக உருவாக்கி அதை காட்டுவதுதான் என்னுடைய பணி என்பதை கேட்டு, இங்கே இருக்கிற இவ்வளவு திட்டங்களை கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் ஒரு சிறப்பான வரவேற்பை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. ஒன்றுபட்ட கூட்டமாக கூட்டியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், 3 மாவட்ட கழகங்கள் சேர்ந்து என்று இதான் அறிகுறி, நாளை பெறப்போகிற வெற்றிக்கு இதுதான் முதல் அறிகுறி. நிச்சயமாக வெற்றி அடையும் என்பதை தெரிவித்து, அனைவரும் திரளாக பாருங்கள். எப்படி திருநெல்வேலியிலும் ஒரு பெரிய வரவேற்பை நம்முடைய முதல்வருக்கு தந்தார்களோ, எல்லாம் ஏன் உட்காரு, ஏன் தம்பி உட்காரு என்ன தீர்மானம் படிக்க வேண்டியிருக்கு, அவரை உட்கார சொல்ல தீர்மானம் எங்க கோரிக்கை எல்லாம் சொல்லணும், எல்லாம் உட்கார்ப்பா. அந்த பையன் உட்கார சொல்ல உட்கார. இது ஒரு பழக்கம், பேசிக்கும் போதே குறித்து பாருங்க, முதல்ல போய் வெளியில் இருக்கிறது ஒரு பழக்கம். கூட்டம் தான் தீர்மானம் படிக்க போறாரு, மாவட்ட செயலாம் படிக்க போறாரு. எனவே நாம் மிகப்பெரிய வரவேற்பை நாம் தான் அடுத்த மாவட்டங்களுக்கு போகும்போது, நாளைக்கு மதுரையில பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பொதுக்குழு கூட்டியிருக்கிறார். அந்த மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன், திருச்சியோட ஒரு மிஞ்சினு அவர் மேலே பார்க்குறேன். நமக்கு ஒரு கட்டாப், நம்முடைய கோடு கட்டாப்ட தேவை நம்ம தான். இனிமேல் எது இருந்தாலும் நம்மளோட மேலே தான் செய்யும், கீழே செஞ்சா பேர் இருக்காது. எனவே அதை எல்லாரும் மிஞ்சுகிற அளவுக்கு நாம் இந்த கூட்டத்தை, வரவேற்பை, கழக நிகழ்ச்சியை, வேறு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, நீங்கள் அனைவரும் வாருங்கள், மிக சிறப்பான வரவேற்பை தாருங்கள். தளபதியுடைய தரத்தை பலப்படுத்துவோம். மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவரை உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்களை நம்முடைய வழக்கறிஞர் வைரமணி அவர்கள்